கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நல்லவர், அந்த அறிவு பெருக பெருக என்னோட வாழ்க்கையுடைய முன்னேற்றம் அதிகரிச்சுட்டே இருக்கும். என் சொல்ற வார்த்தை உன் உள்ள இருக்கிற கண்ணை விட்டு விலகி போயிடவே கூடாது. கர்த்தருடைய நோக்கங்கள், திட்டங்கள் உள்ள இருக்க அகக்கண்ணை விட்டு விலகி போயிடக்கூடாது. உள்ள இருக்கிற அகக்கண்ணில் இருந்துச்சுன்னா தூங்குனா கூட வசனம் தெரியும் உங்களுக்கு. ஒரு காரியம் வெளியே சரியில்லையா, ஞானி என்ன பண்ணுவான்னா வசனத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு இருதயத்தை சரி பண்ணுவான். அவன் தான் ஞானி. எவ்வளவு தூரம் போறேன், எவ்வளவு தூரம் முன்னேற போறேன், என் எல்லைகள் எவ்வளவு தூரம் போறங்கிறது வெளியல்ல, உள்ள இருக்கிற இருதயத்தின் நினைவுகள், சிந்தைகள். கடந்த 2 வாரமாக ஏன் விசுவாசிகள் சம்பூர்ணத்தை அனுபவிக்க முடியலன்னு பேசி வருகிறோம். ஒரு தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை என்பது வர வர சிறப்படையணும். ஆரம்பித்தது போல இருக்கக்கூடாது. ஆரம்பித்ததை பார்க்கலும் நாளுக்கு நாள் சிறப்படையணும், வர வர விருத்தி அடையணும். அதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம். இருந்த நிலையிலே இருப்பதும் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. இருந்த நிலையிலிருந்து பின்னோக்கி போகிறதும் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. மனிதனை ஏதேன் தோட்டத்தில் படைத்த உடனே அவனுக்கு சொன்ன வார்த்தை, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இருக்கிற நிலையிலே திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ஏதேன் தோட்டத்திலேயே நின்றாதீங்க. இந்த ஏதேன் தோட்டத்தை போல் அப்படியே நீங்கள் பெருக்கணும். அதான் மனிதனுடைய நோக்கம். மனிதன் பெருகலை, முன்னேறலை, சம்பூர்ணத்தை நோக்கி போகலன்னா மனிதனுக்குள்ள ஒரு தெய்வீகமான அதிருப்தி இருக்கும், ஒரு விரக்தி இருக்கும். அந்த விரக்தியும் அதிருப்தியும் இருக்கிறது நல்லது. அது பரிசுத்த ஆவியின் மூலமாக வரக்கூடிய விரக்தி. விரக்தியிலே வாழ்ந்துடக்கூடாது. ஏன் முன்னேறலை என்பதை வசனத்தின் அடிப்படையில் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கு இஸ்ரவேல் மக்கள் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நமக்கு திஷ்டாந்தங்களாக பாடமாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவன் வைத்திருந்த வாழ்க்கைங்கிறது நிறைவான வாழ்க்கை, ஒரு குறைவில்லாத வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசம், நலமும் விசாலமான தேசம். அந்த தேசத்தை அவர் மிஸ் பண்ணுறாங்க. 30 லட்சம் மக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். கொண்டு வந்த 30 லட்சம் மக்களில் 2 பேர் மட்டும்தான் அங்கேருந்து வந்தவங்கள போனாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் போனாங்க. ஏன் அவர்களை தவறினார்கள்ங்கிறது சங்கீதம் 78 சொல்லுது. கர்த்தரோட வாழ்க்கையில் செயல்படுவதற்கு கர்த்தரை குறித்த அறிவு நமக்கு அவசியம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நல்லவர், அந்த அறிவு பெருக பெருக என்னோட வாழ்க்கையுடைய முன்னேற்றம் அதிகரிச்சுட்டே இருக்கும். தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் இருக்கு. எந்த அளவுக்கு தேவனை அறிகிறோமோ, தேவனை குறித்த வெளிச்சத்தை பெறுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போகிறோம். சிலருக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கும். தேவன் இப்படிப்பட்டவராமே, தேவன் அப்படிப்பட்டவராமே. தேவனை குறித்த அறிவு எங்கேயும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகாது. தேவனை குறித்த அறிவு தேவனோடு இருக்கிற அறிவோ, தேவனோடு பழகக்கூடிய அறிவாக மாறணும். தேவனை குறித்து அறிகிறது வேற, தேவனை அறிகிறது வேற. நான் சொன்னது புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஸ்டாலின் தெரியும். அது ஸ்டாலினை கொடுத்து இப்படி இப்படி யாரை சொல்கிறாங்க அப்படி தெரியலாம். ஆனால் ஸ்டாலினே அறிகிறது வேற. நான் சொல்கிறது நம்ம தமிழ்நாடு சிஎம் சொல்கிறேன். ஒரு தேவனை குறித்து அறிவதுங்கிறது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். தேவனே அறிவதுங்கிறது தேவனை குறித்த ரெவலேஷன், தேவனை குறித்த தனிப்பட்ட அறிவை பெறுவது. அந்த தனிப்பட்ட அறிவை பெறுகிற ஜனங்கள் முன்னேறி போகிறாங்க, பிரகாசம் அடைகிறாங்க. மோசேக்கு வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு தன் வழியை காமித்தார்ன்னு இருக்கு. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய கிரியை கண்டார்கள். ஆனால் மோசே தேவனுடைய வழியை பார்த்தார். தேவனோட இருக்க நல்ல ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உறவு இருந்துச்சு. அதனால அந்த மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்படைந்திருந்தது. 120 வயதுலங்க, 120 வயதில் அந்த மனிதனுடைய கண் இருளடையலை, பெலன் குண்டலை. கண் இருளடைங்கிறது மேட்டரே கிடையாது. எத்தனை பேர் 120 வயசில் கண்ணாடி போடாத ஆட்களாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கண்ணாடி ஏன் போட்டோம்னா அது நம்மளாக தேடிக்கிட்ட வம்பு. செல்ஃபோனை பார்க்குறது, கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கிறது, 12 மணி எழுதி வெளிச்சத்திலே உட்கார்றது, அது நம்மளே கெடுத்தது. அன்றைக்கி 120 வயசில் கண்ணாடி போடலங்கிறது பெரிய வித்தை கிடையாது. ஆனால் அந்த 120 வருஷம் அந்த மனுஷனுடைய பலன் குறையலை. ஒரு மலையில் ஏறி நிற்கிறாருங்க. மலையில் ஏறி நின்றதுக்கப்புறம் அவர் தன் வாழ்க்கையை முடிக்கிறாரு. தேவனோட வாழ்க்கையில் செயல்படுவதற்கு எந்த தடைகளையும் நம்மளோட வாழ்க்கையை வைக்கக்கூடாது. என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அத்தனை தடைகளையும் ரிமூவ் பண்ணுகிறோம் என்றால் தேவன் நமக்குள்ளாகவும் நம் மூலமாகவும் செயல்படுவார். தேவன் இந்த பூமியில் செயல்பட வேண்டும், மனுஷன் வேணும். தேவனோடு இணைந்து கோஆப்ரேட் பண்ணி, தேவனோடு என்கேஜ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு மனுஷன் வேணும்.
யார் தேவனோட கோஆப்ரேட் பண்ணி நடக்கிறார்களோ அவர்களை தேவன் யூஸ் பண்ணுகிறார். சில மக்கள் தேவனை தடை செய்கிறார்கள், சில மக்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஃப்ளோ ஆகிறார். அப்படி ஃப்ளோ ஆகக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். சங்கீதம் 78 திருப்புவோம், இதெல்லாம் பார்த்து வருகிறோம். சங்கீதம் 78:37, அவர்கள் இருதயம் கர்த்தரிடத்தில் நிலைவரப்படவில்லை. வருகிற வாரங்களில் இதைத்தான் பார்க்க போகிறோம், இருதயத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இருதயம்னா என்ன, இருதயத்தை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுவது, இருதயத்தில் எப்படி விருத்தி அடைய செய்வது, வசனத்தை எப்படி இருதயத்தில் காத்துக்கொள்வது, இதெல்லாம் வருகிற வாரங்களில் டீட்டெயிலாக பார்ப்போம். அவருடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. அவருடைய இருதயம் அவரிடத்தில் சரியாக இல்லை, அதே நேரத்தில் அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கலன்னு இருக்கு. கர்த்தர் உண்மையாக இல்லைன்னு சொல்லலை, அவர்கள் உண்மையாக இல்லை. உடன்படிக்கை, தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உடன்படிக்கை. தேவன் உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துக்க. அந்த சில மக்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க, தேவன்கிட்ட பேசினார், இன்னைக்கு பேசினாருங்கிறாங்க. ஒரு நாள் கூட படித்து ஒரு வசனம் கூட பேசலையா? அது கர்த்தர் உங்களோடு பண்ண உடன்படிக்கை. அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது கவனன்ட், உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும், அவர் சொன்ன வார்த்தையில் உண்மையாக இருக்கணும். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொன்னார், உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். அந்த இடத்துல அவர்கள் உண்மையாக இல்லைன்னு இருக்கு. எந்த அளவுக்கு வார்த்தையை சிந்திக்கிறோமோ, வார்த்தை இருதயத்தில் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்மை நடத்துவதற்கு எளிதாக இருக்கும். கீழே வாசிப்போம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தமது கோபத்தை விலக்கி விட்டான். தங்களோட முழு கோபத்தை அவங்களோட காமிக்கலை. அநேக நேரத்தில் வானத்திலேருந்து கோபாக்கினை இறங்கினது, கோபாக்கினை இறங்கினாலும் தன்னுடைய முழு கோபத்தை அவர் மேலே காமிக்கலன்னு இருக்கு. தன்னுடைய முழு கோபத்தையும் இன்றைக்கு சிலுவையில் காமிச்சார். மனுக்குலத்துக்கு வர வேண்டிய முழு கோபத்தையும் தண்டனையும் சிலுவையில் காமிச்சார். இன்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோம் என்றால் நமக்கு வர வேண்டிய அத்தனை கோபாக்கினையிலிருந்தும் நாம் நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுது. அதனால அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை தரம். எப்படின்னா கோபாக்கினை நாளில் தைரியமாக நிற்க முடியும்னு சொல்லுது. ஒரு நாள் இன்னொரு கோபாக்கினை நாள் இருக்கு. எவன் சிலுவையை நிராகரிக்கிறானோ, எவன் சிலுவை ஏற்றுக்கொள்ளலையோ அவனுக்கு கோபாக்கினை உண்டு. அந்த நாளில் கூட தைரியமாக நிற்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு நீ பரலோகத்துக்கு போவியா, பரலோகம் போக மாட்டியா? பரலோகங்கிறது ஒரு விசுவாசிக்கு நான் இஷ்யூ. ரசிக்கப்பட்டீங்களா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? அப்படின்னா நீங்கள் பரலோகத்துலாம் இருக்கீங்க. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இருக்குன்னு சொல்லலை, இருக்கிறது. அப்போ இல்லை பாஸ்டர், நம்ம கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போன் இருக்கு. அந்த நியாயாசனங்கிறது தண்டனை நீ கொடுக்குற நியாயாசனம் இல்லை. அந்த நியாயாசனங்க ரிவார்டு கொடுக்குற நியாயாசனம். அது பயன்படுத்தப்பட்ட அந்த நியாயாசனங்கிறது பேமா சீட்டு. பேமா சீட்டுனா ஒலிம்பிக்கில் அந்த 1, 2, 3 வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த அந்த சீட்டு. அந்த சீட்டுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நிற்போம். சிலருக்கு ரிவார்டு கிடைக்கும், சிலருக்கு ஓலை கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு எது முக்கியம்? ஓலை பிடிச்சி போகணும். குருத்தோலையில் ஓலை கிடைத்தாங்களா? ஓலையை பிடிச்சிட்டு போய் ஓலையை வீட்டில் வச்சுட்டு அடுத்த வருஷம் ஓலை அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஓலை. ஆனால் கர்த்தருக்காக வாழ்ந்து நிறைவாக வாழணும்னா ரிவார்டு உண்டுன்னு இருக்கு, பலன் உண்டுன்னு இருக்கு. கீழே வாசிப்போம். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகழுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். எத்தனை தரமோ வனாந்திரத்தில் அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்திர வெளியில் அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள் இருக்கு. முன்னாடி இருக்க வசனங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்தார் என்பதை குறித்து பேசுகிறது. ஆனால் அவர் செய்த எல்லா நன்மைகளையும் அவர்கள் மறந்து போனார்கள் இருக்கு. இன்னைக்கு எத்தனை மக்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறவங்களாம் இருக்கான் தெரியுமா? கர்த்தரை விட்டு விலகி போவன், பின்வாங்கி போகிறவன். ஏன் அப்படி போகிறான்? எப்படி போக முடியுதுன்னா அவன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கிறான். எப்பப்பெல்லாம் நன்மைகளை மறக்கிறோமோ, நன்றி இல்லாமல் இருக்கிறோமோ, நம்மளோட வாழ்க்கையில் நன்மை செய்த மனிதனை மறக்கிறோமோ, கர்த்தரை மறக்கிறோமோ, அவன் பின்மாற்றத்துக்கு நேராக போகிறான்னு அர்த்தம். கர்த்தரோட பாவங்களை அனைத்தும் மன்னித்து இருக்கிறார்.
மன்னிச்சிருக்கிறாரா? சில வியாதிகள்லேருந்து உங்களை குணமாக்கி இருக்கிறாரா? சில ஆபத்துலேருந்து உங்களுக்கு குணமாக்கி விடுதலை ஆக்கி இருக்கிறாரா? உங்களை பிள்ளைகளை பல இக்கட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரா? அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுங்க. ஆனால் அவர்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை அனைத்தையும், கர்த்தருடைய கரம் செய்த அனைத்தையும் மறந்தார்கள். அதான் மக்களுடைய பிரச்சனைங்க. ஒரு இடத்துல கர்த்தரே கேட்குறாரு, எனக்கு கரம் குறுகி போச்சுன்னு கேட்குறாரு. திடீர்னு வனாந்தரத்தில் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசை. உங்களுக்கு ஆசை, நல்ல ஆசை தான். நான்வெஜ் சாப்பிட்டு பழகணும்னா கொஞ்ச நாள் நான்வெஜ்ஜே சாப்பிடாம வச்சோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆசை கரெக்டு. ஆனால் அவன் அந்த மன்னாவை அற்பமாக நினைச்சதான் தப்பு. மன்னாவை கிறிஸ்துவுக்கு அடையாளம், கிறிஸ்துவை கேவலமாக பேசுகிறான். அதனால தான் பாம்பு வந்துச்சு. அவன் நான்வெஜ் சாப்பிட்ட கேட்டதுனால பாம்பு வரலை. இப்போ என் பையனெல்லாம் தியாகராஜா காலேஜில் சேர்க்குறேன். நான் மதுலுக்கு தியாகராஜா காலேஜில் அங்கே 3 வேளையும் சாம்பார் தான் ஊற்றுவேன்னு சொன்னால் வேணான்ட்டாவேன். அப்படிப்பட்ட படிப்பே தேவையில்லைன்ட்டு எனக்கு. கறி முக்கியமா படிப்பு முக்கியமான? கறி தான் முக்கியங்க அவன். அதனால் அந்த மக்கள் கேட்டாங்க. அப்போ கர்த்தர் மோசே சொல்கிறாரு, 30 லட்சம் மக்களுக்கு எப்படி சோறு நீங்கள் கறி கொடுக்க முடியும்? அப்படி வலையை வச்சு அரிச்சு மீனை போட்டால் கூட அவன் பத்தாதங்கிறார். அப்போ கர்த்தர் கேட்குற, கர்த்தருடைய கரம் குறுகி போச்சான்றார். அந்த கர்த்தருடைய கரம் செய்த அத்தனையும் அவர்கள் மறந்தார்கள் இருக்கு. மறந்துடவே கூடாதுங்க. எவ்வளோ தூரம் மேலே போக போகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க பார்க்க நம்ம உயர்ந்து முன்னேறத்துக்கு போயிட்டே இருப்போம். சொல்லுது, அவர்கள் திரும்பி கர்த்தரை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள், லிமிட் செய்தார்கள் இருக்கு. கர்த்தருடைய கிரியைகளை மட்டுப்படுத்த முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறத நம்ம லிமிட் பண்ண முடியும். நீங்கள் அநேக மக்கள், சபைக்கு போகிற மக்கள் தேவனை குறித்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் வச்சுருக்காங்க. தேவன் சாவரின் காட். சாவரின் காட்னா சர்வ அதிகாரம் உள்ள தேவன். அவர் நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய தேவன். அந்த சாவரினிட்டி பற்றி மக்கள் தவறாக புரிஞ்சு இருக்கிறதுனால நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல் நினைக்கிறாங்க. என்ன நடந்தாலும் இறைவன் செயல். அது தீமையாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய செயல். நாம் அது ஏன்னு கேட்கக்கூடாது. கர்த்தாவை அது தாங்கி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லணும். அது வியாதியாக இருந்தால் கூட பொறுத்துக்கணும். ஏன்னா தேவனை குறித்து வெளிச்சம் இல்லை. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சாவரின் காட். ஆனால் தேவன் தன்னுடைய சாவரினிட்டியின் அடிப்படையில் அவரே தன்னை குறைத்து கொண்டு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்து ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார், சுயாதீனம் கொடுத்துருக்கிறார். உங்கள் சுயாதீனத்தை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். நான் ஆசீர்வாதமாக வாழ விரும்பலை, ஆசீர்வாதம் வந்துச்சு நான் கெடுத்துருன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பணமே வராது, பணமும் வராது, நிறைவும் வராது. வாழ்நாள் முழுக்க கைக்கும் வாங்கி இருக்கும். கர்த்தர் அந்த இதில் கரெக்டாக இருப்பார். பாவம் நல்ல இறக்கம் உள்ளவர். என்ன பைபிளே சொல்லுது, நீதிமானுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்ததில்னு இருக்கு. கர்த்தர் இறக்கமாக அதை செஞ்சிருவார். கைக்கு வாங்கி இருப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறான்னு சொன்னோம்னா, எஸ் லார்ட் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அங்கீகரிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை யூஸ் பண்ணுவார். கர்த்தர் அந்நிய பாஷை கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அந்நிய பாஷெல்லாம் வேணாம், ஏசுனா அதுக்கு தமிழ் தெரியாதான்னு நினச்சிங்கன்னா தமிழ்லேயே வாழ்நாள் பேசலாம். ஆனால் நிறைய நன்மைகளை மிஸ் பண்ணுவீங்க. நான் சொன்னது லிமிட் பண்ணவே கூடாதுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மூவ் பண்ண விரும்புகிறார், ஒரு சபையாக தனிப்பட்ட மனிதனாக கர்த்தர் செயல்படுவதற்கு நான் தடையே பண்ணக்கூடாது. அப்படி தடை பண்ணக்கூடிய சில காரியங்கள் பார்த்தோம். முதல் காரியம், தேவன் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் செயல்படுவது தடையாக இருக்கிறது விஷன் இல்லாமல் இருப்பது, தரிசனம் இல்லாமல் இருப்பது. நீதிமொழியில் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். தமிழில் தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் இருக்குது. தீர்க்க தரிசனம் கரெக்டு தான். தீர்க்கமாக தரிசனம் சொல்கிறது ஃபோர்சியர், நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டியே பார்க்கக்கூடிய ஆட்கள். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியமான் இருக்கு. ஏன் அவன் அழிஞ்சு போகிறான்? அழிஞ்சு போது கர்த்தருடைய சித்தமா? ஒருவனும் அழிந்து போகக்கூடாது, கர்த்தருடைய சித்தங்க. ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது, கர்த்தருடைய சித்தம். ஏன் அழிந்து போகிறான்? அவனே அழிந்து போகிறான் இருக்கு. மெசேஜ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவன் தனக்குத்தானே அழிந்து போகிறான் இருக்கு. அவனை கர்த்தர் அழிக்கலை, எந்த விஷயம் கிடையாது. வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கணும் என்பது குறித்து எந்த விஷயமும் கிடையாது. எந்த விஷயமும் இல்லை என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு தடையாக இருக்கும். கர்த்தர் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறாருங்க. ஒரு காரியம் உள்ள பார்க்குறான், உள்ள பார்க்கறதை கொண்டு வெளியே மாற்றான். அதான் அந்த உலகத்தில் கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்புகளும். இனி வெளியே இருக்கிற வாழ்க்கை மாறணும் அப்படின்னா
வெளியே வேலை செய்யக்கூடாது, உள்ள வேலை செய்யணும். நான் உள்ள சரியாக வேலை செய்கிறேன், உள்ள எனக்கு சரியான விஷன் இருக்குது, நம்பிக்கை இருக்கிறது. விஷனுடைய தரிசனத்துடைய ஒரு பார்ட் தான் இமேஜினேஷன், கற்பனை பண்ணுறது. என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் எப்படி இருக்கும், ஊழியம் எப்படி இருக்குன்னு தரிசனம் பார்க்குறவன். எந்த தரிசனமும் இல்லை அப்படின்னா உங்கள் மனது வந்து ஐடல் மைண்டாக இருக்குது அப்படின்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நீங்கள் லிமிட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய மனிதனாக இருந்தால் போதும், அந்நிய பாஷனா பேசினா போதும், பைபிள் வாச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உலகத்தில் சபைக்கு போன அத்தனை பேர் மல்டி பில்லியனராக இருக்கணும். அப்படி இல்லை. ஏன் இல்லைன்னா நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? ஆண்டவர் எரேமியாட்ட கேட்டார், என்னத்தை பார்க்குறேன்னு கேட்டார். அவன் உடனே டக்குன்னு சொல்கிறான், யோசிக்காம. பூத்து இருக்கிற வாதுமை மரங்களை பார்க்குறேன், என்ன ஃபோர்ஸ் செய்கிறவன். நீ எதை பார்க்குறியோ சீக்கிரமாக நிறைவேற்றுவனர். நீங்கள் மக்கள் இந்த ஆராதனை இருக்கிறதுனால ஆராதனுடைய வல்லமே மக்கள் மிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கெல்லாம் மேலே நின்று பாடுறத காட்டிலும் கீழே நின்று பாடுறது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. அதுக்காக மைக்கை கீழே வச்சிடல, அந்த சொல்லலை. ஒரு ஆள் ஒர்ஷிப் பண்ணும்போது ஒர்ஷிப் பண்ணுற மேன்மை என்ன தெரியுமா? நீங்கள் என்ன பாடுறீங்களோ பாடுறதை விஷயம் பார்ப்பது, வெறும் வார்த்தையாக பார்க்கறதில்ல. எதை பாடுகிறீர்களோ பாடுகிற வார்த்தைகளையே கற்பனை பண்ணி பார்ப்பது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒர்ஷிப்பினுடைய வல்லமை இருக்கு உங்களுக்கு. இல்லாட்டா பாட்டு படிச்சுட்டு போவோம். ஒர்ஷிப் ரொம்ப முக்கியங்க. அவன் பேசுகிற சத்தியத்தை இசை வடிவில் சொல்லி கொடுக்குறோம். இங்கே பாடுற ஒரு பாட்டு கூட ஐயோ கொய்யோ இருக்காது. பாடுற ஒவ்வொரு பாட்டும் செலக்ட் பண்ணுறோம். பாட்டு தப்பாக இருந்துச்சுன்னா வரியவே மாற்றுவோம். அப்படி மாற்றிருக்கோம். 4 சரணத்தை மாற்றணும் ஒரு முறை. மேலே இருக்கிற 3 மட்டும்தான் அவர், கீழே இருக்கிற 16 வரியும் நம்ம எழுதணும். ஏன்னா வரி சரியில்லை, டீனு சூப்பரு, பட் வரியை மாற்று. ஏன்னா நம்ம பாடுறதே வந்து விஷனாக இருக்கணும். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொன்னோம்னா என்ன நினைக்கணும்? கத்தர் மேல் அப்படி பண்ணோம்னா பாட்டு சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். சோகமாக அப்படியே அப்படி இல்லை. பரலோகத்துக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று என்னுடைய எல்லா பாரங்களையும் அவர் மேலே வச்சுட்டு நான் வர்றேன் அப்படி பார்க்கணும். அதாங்க ஒர்ஷிப்பு. ஒர்ஷிப்னா பாடுறது கிடையாது, இமேஜினரிக்குள்ளே போகுது. தன்னை மறந்து போகிறான் பார்த்தீங்களா? தாவீது பாடினாரு, வேட்டி அவுந்து போன தெரியல அவருக்கு. ஏன்? வேற மண்டலத்துக்குள்ளே போயிட்டார். அதான் ஆராதனுடைய வல்லமை. குடும்பத்தை பாருங்க, குடும்ப சக்சஸான குடும்பமாக நடக்கிறதா பாருங்க, பிள்ளைகள் நிறைவான பிள்ளைகளாக இருக்கிறத பாருங்க, எல்லா கடனையும் அடைச்சு கடன் கொடுக்கறது மாதிரி பாருங்க, வெற்றிகரமாக வாழ்கிறத பாருங்க, உங்களை குறித்து தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேறுகிறத பாருங்க. நீங்கள் பார்க்கலன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நீங்கள் தடை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓரல் அரசன் ஒரு பிரசங்க இருந்தார். அவர் தான் இந்த மாஸ் குருசேடை வெளியே கொண்டு வந்தார். அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். டிவியில் பேசுகிறது, ஆயிரக்கணக்கான மக்களை வெளியே கொண்டு வர்றது. அந்த மனுஷனுக்கு விஷயம் இருந்துச்சு. அவர் ஒரு புக் எழுதியிருப்பாருங்க, when you see the invisible you கொண்டு இம்பாசிபிள் எழுதினார். காண முடியாதை கண்டீர்கள் என்றால் செய்ய முடியாதை செய்ய முடியினார். விஷன் முக்கியங்க. அவர் ஒரு பாஸ்டாக பிடிக்கல. அவருக்கு ஏன் பிடிக்கலன்னா அவர் கேட்ட சத்தியம்லாம் தப்பான சத்தியம். கர்த்தர் தான் அடிக்கிறாரு, கர்த்தர் தான் நொறுக்கிறாரு, கர்த்தர் தான் எல்லா தீமைக்கும் காரணம். அவர் பார்த்த சபையில் எவனும் சிரிக்காத மக்கள். என்னதான் சொன்னா கூட சொல்லு, நான் எதுக்கும் அசைய மாட்டேன், சிரிக்க மாட்டேன், கை தட்ட மாட்டேன். ஏன்னா கர்த்தரை குறித்த நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தால் தான் உங்களுக்கு சிரிக்கவே முடியும். விரக்தி அடைந்த ஒரு சபை அவர் ஊழியத்துக்கு வர விரும்பலை. இப்படிப்பட்ட ஊழியம் செய்ய கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார். கடைசியில் ஒரு பேஸ்கெட் பால் விளையாடும் போது சுருண்டு விழுந்து, டிவியில் சுருண்டு விழுந்து கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் சுகமாக்கினார். சுகமாக்கினதுக்கப்புறம் 200 முறை பைபிளை படித்தார். படிச்சுட்டு கர்த்தர் சுகமாக்குறவர், கர்த்தர் விடுதலை ஆக்குறவர், கர்த்தர் நல்லவருங்கிற விஷயம் உள்ளே போயிடுச்சு. அவர் எந்த விஷயம் பார்த்தாரோ அப்படியே போய் வெளியே போய் செஞ்சார். பைபிளில் படித்தார, பைபிளில் படித்ததை எண்ணத்தில் வச்சார். எண்ணத்தில் வச்சுட்டு அப்படியே பார்த்தாரு. இயேசுநாதர் செஞ்ச அத்தனை இவர் செஞ்சார். நடக்க முடியாத நடந்தான், முடமை நடந்தான், ஊமையை பேசினா, மரித்தோர் உயிரோடு எழுந்தாங்க.
ஏன்னா தேவனை லிமிட் பண்ணலை, தேவனோடு அவர் கோஆப்ரேட் பண்ணார். அதனால் அந்த மனுஷனோட வாழ்க்கை வாழ்க்கை ஆரம்பம் ஒன்றுமே கிடையாது, நத்திங், முடிக்கும் போது சம்பூர்ணமாக முடித்தார். அப்படிதாங்க இருக்கணும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கைன்னா. ஆரம்பித்தோம், இன்னும் நான் ஒரு 500 ரூபா கைமாற்ற கொடுப்பீங்களா? சில நேரத்தில் இருக்கலாம், தப்பு கிடையாது. நான் கூட ஊழியத்தின் ஆரம்பத்தில் சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், ஒரு 500 ரூபா போட்டு விட்றான்ட்டு. அவன் 1000 ரூபா போட்டு விட்டான். அது ஒரு காலம். ஆனால் வாழ்நாள் முழுக்க அப்படி வாழ்ந்துடக்கூடாது. மைண்ட் செட்டு தாங்க. கர்த்தரை குறித்து நல்ல எண்ணத்தை சிந்தை வைங்க. தரித்திரத்தை உடைச்சி வெளியே போயிடலாம். தரித்திரம் நான் இஷ்யூவாக மாறி உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய தரிசனத்தை சிதைக்கக்கூடிய ஆட்களோட பேசாதீங்க, பழகாதீங்க. அவங்களாம் ட்ரீம் கில்லர்ஸ். அப்புறம் பிரதர் அப்படின்னா என்ன சொல்லணும்? பாப்பலாமா ஆகணும். எப்போ? பரலோகத்தில் பார்ப்போம். அவ்வளோதான். அவங்களெல்லாம் பார்க்கவே கூடாது, ஏன்னா அழிச்சிருவாங்க. விஷன், அதாவது கருக்கலைப்பு பண்ணக்கூடியவர்கள், ட்ரீம் கில்லர்ஸ். முதல் காரியம், இதில் நிறைய பேசுகிறேங்க விஷயம் குறித்து. ரெண்டாவது காரியம் அவிசுவாசம். இஸ்ரேல் மக்கள் ஏன் உள்ள நுழைய முடியலன்னு சொல்லுது, அவங்களோட அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்கூடாமல் போயிட்டு இருக்கு. நமக்கு எப்பொழுதுமே விசுவாசத்தில் இருக்குன்னு சொல்லலை. நான் கூட சில நேரத்தில் அவிசுவாசத்தில் இருந்திருக்கேன். ஒரு சமீபத்தில் கூட இருந்திருக்கேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவிசுவாசத்தில் வாழலை. ஏதோ ஒரு நேரத்தில் அவிசுவாசம் வந்துருச்சு, ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னா அதிலே வாழ்ந்துடக்கூடாது. அதை உடச்சி வெளியே போயிடணும். உடச்சி வெளியே போன என்ன செய்யணும்? கேட்கணும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறனால வரும். தொடர்ந்து கேட்கணும். அவங்க படிக்கலைங்கிறனால போலங்க, அப்பா அம்மா சரியில்லைங்கிறனால போல, அவனோட அவிசுவாசத்தினால போலன்ற. யாரையுமே குறை சொல்லாதீங்க. என் வளர்ந்த சூழ்நிலை சரியில்லை, எங்கள் அப்பா அம்மா சரியில்லை, என்னை சரியாக படிக்க வைக்கல, என்னை மட்டும் ஆக்ஸ்போர்டில் படிக்க வச்சுருந்தாங்கன்னா நான் சயின்டிஸ்டாக மாறியிருப்பேன் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் சரியாக படிக்க வைக்கல, என்னை மட்டும் படிக்க வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்துல் கலாமுக்கே நான் ஸ்டஃப் கொடுத்துருப்பேன். அப்துல் கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார் தெரியுமில்ல. எனக்கும் அப்துல் கலாமுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குங்க. நானும் அப்துல் கலாம் படித்த ஸ்கூலில் தான் படித்தேன். 1 வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார் அவரும். எங்கே படித்தங்கிற முக்கியம் இல்லை, எண்ணத்தை சிந்திக்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு இழிவானவர்களை, அற்பமானவர்களை சூஸ் பண்ணுறாரு. கர்த்தர் அப்படி தான் யூஸ் பண்ணுறாருங்க. ஏன் ஃபாஸ்டிங் முக்கியம் சொல்கிறோம்? ஏன் அந்த புலன்களினால் ஆளப்படுற பார்த்தீங்களா? வசனம் சொல்கிறதை பார்க்கறது கேட்கறது, இதனால் ஆளப்படுகிறோம்னா அதை உடைக்கிறது தான் உபவாசம். சொன்னார் இந்த வகை பிசாசுன்னார் பார்த்தீங்களா? இந்த வகை பிசாசுன்னா அது ஸ்பெஷல் கேடர் கிடையாது. இயேசு நாமத்தை காட்டலாம் அந்த பிசாசு பெரிய பிசாசு கிடையாது. அந்த பிசாசு அவிசுவாச பிசாசு. அந்த விதமான அவிசுவாச பிசாசை போக்குறதுக்கு ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் முக்கியம். 3வது காரியம் போன வாரம் பார்த்தோம், இடரல் அடைவது. இடரல் அடைகிறோம் என்றால் தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் தொடர்ந்து போவதற்கு கஷ்டமாக இருக்கும். மார்க் 6 ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியல. ஏனென்றால் அவர்கள் இடரல் அடைந்தார்கள். அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இவன் தச்சன் மகன் தானே, அவன் தானே, இவன் தானே. நாங்கள் போன வாரம் யோவான் 6 பார்த்தோம். அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் ஆண்டவரே அப்படின்னு பேசினவர்கள் பெரிய கூட்டம் வச்சு 2 மணி நேரத்தில் அவரை விட்டு விலகி போயிட்டான். அத்தனை பேரும் 20,000 பேருக்கு மேலே விலகி போனான். அவர் சொன்ன வார்த்தை, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் வருவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னாரு. அது ஒரு முறை சொல்லலை. அவன் எதில் இடரல் அடைந்தானோ அதே வார்த்தையை அந்த அதிகாரம் முழுக்க பல முறை பேசுகிறார். இருக்கிறதுலையே மோசமான பாவம் என்ன தெரியுமா? இடரல் அடைகிற பாவங்க. அதாவது இப்போ நீங்கள் திருடுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல திருடிட்டீங்க. திருட மாட்டீங்க, நல்லவங்க, அதெல்லாம் தெரியும். உதாரணத்தை தான் சொல்கிறேன். ஒரு பொருளை திருடிட்டு வந்துட்டீங்க. உடனே பக்கத்தில் விசுவாசிட்ட, நேற்று நான் போய் ஒரு பொருளை திருடிட்டு வந்துட்டேன், நீனும் திருடுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஒரு பாவம் செஞ்சிட்டோம்,
நீங்கள் போய் பக்கத்தில் சொல்லுவீங்களா? ஆனால் இடரல் அடைந்தவன் தான் இடரல் அடைந்தது மட்டுமல்ல, தன் குடும்பத்தை இடரடைய பண்ணுவான், தன் பிள்ளைகள் இடரடை பண்ணுவான். அந்த இடரல் அடையது அவனுக்கு மட்டும் போகாது, அவன் யாரோரெல்லாம் பார்க்குறானோ யாரெல்லாம் பேசுகிறானோ அத்தனை பேரையும் இடரலை பண்ணுவான். அதனால தான் கர்த்தர் சொன்னா, இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோனர். வேறு அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொள்ளாங்க. இடரல் எவன் உங்களுக்கு இடரல் உண்டாக்குறானோ அவனுக்கு ஐயோனர். ஏன்னா கர்த்தருடைய நோக்கத்தை, கர்த்தருடைய திட்டத்துக்கு தடையாக இருக்கான்னு அர்த்தம். வாசிங்க லூக்கா 17, லூக்கா 17:1. பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடரல் வராமல் போவது கூடாத காரியம். இந்த உலகத்தில் இருக்கிறவரை பலதரப்பட்ட இடரல் வரும். அப்போ சில ஐக்கிய சேவைக்கா போகிறீங்க அப்படிம்பாங்க. அங்கேயா போகிறீங்க? ஐயோ, அங்கே செழிப்பெல்லாம் போதிப்பாங்க. ஏன்னா நான் ஒரு 10 வாரம் தடுத்தறியும் போது நாசமாக போவீங்க பேசவா? நாசமாக போவீங்கடா, உருப்படாமல் போவீங்கடா அப்படி சொல்ல பேச முடியுமா? நீங்கள் நல்லா இருப்பீங்க சொன்னா தானங்க நல்லா இருக்கும், ஒரு எண்ணமே வருது. மனுஷன் தன்னை நல்லா இருப்பான்னு சொல்ல விரும்புகிறாங்களே. சடுகுடுக்காரங்க கூட எதுக்கு சொல்கிறான்? அவனுக்கு உங்களுக்கா சொல்கிறான்? அவன் சொன்னா தான் ஏதாவது காணிக்க போடுவீங்க. அவனுக்காக சொல்கிறான். இடரல் வராமல் போது கூடாத காரியம் ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த ஒரு பாவம் மட்டும் அடுத்தவனை இடரலை பண்ணக்கூடிய பாவம். தான் கெட்டன்னு இருக்க மாட்டான், 4 பேரை கெட வைப்பான். அதனால தான் இந்த ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறார். நீங்கள் பலரை பார்த்துருப்பீங்க, பார்க்கல? ஏன்னா இதுக்கு ரிஸ்கான ஒரு காரியம். அவன் நாசமாகிறது மட்டுமல்ல, அநேகரை நாசமாக்க நினைப்பான். இது 3வது காரியம். 4வது காரியம் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமல் போகிறது. வசனம் கேட்குறோம், வாக்குத்தத்தம் கேட்குறோம். சில நேரத்தில் அது எப்படி செய்வதுன்னு தெரியாமல் இருக்கலாம். எப்படி இந்த வசனத்தை நிறைவேற்றுவது, வசனத்தின்படி வாழ்வதுன்னு தெரியாமல் இருக்கலாம். சில நேரத்தில் செய்ய பலன் இல்லாமல் இருக்கலாம், அந்த செய்யக்கூடிய அந்த ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பலன் இருந்து, ஆற்றல் இருந்து, செய்யக்கூடிய எல்லா திராணியும் இருந்து வேண்டுமென்றே டெலிபரட்டாக இவன் கீழ்ப்படியாமல் போகிறானோ அவன் வாழ்க்கையில் தேவன் செயல்படுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். டெலிபரட்டாக பண்ணுறவன், வேணும்னே பண்ணுறவன், அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சவுல். வாசிப்போம். சவுலை குறித்து 1 சாமுவேல் 13:15 சொல்லுது. அன்னைக்கு ஒரு ஆசாரியன், அவன் தான் பலி செலுத்த முடியும். ஆசாரியனா சாமுவேல் ஆசாரியனாக இருக்கிறாரு, தீர்க்கதரிசியாக இருக்கிறார். ஒரு ஆசாரியனா பலி செலுத்த முடியும். பலி செலுத்த வேண்டிய வேலை ஆசாரியனுடைய வேலை. அவனுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யுத்தம் பண்ண வேண்டிய அபிஷேகம் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் செய்ய வேண்டியதை ராஜா செய்யக்கூடாது, ராஜா செய்ய வேண்டியதை ஆசாரியன் செய்யக்கூடாது. இதே ஒரு சூழ்நிலை. அவர் டயத்துக்கு வரலை, அது ஏன் வரலன்னு தெரியல. அவர் பண்ணது தப்பு தான், ஏன் டிலே பண்ணாருன்னு தெரியல. யுத்தம் மும்முரமாக நடக்குது, மக்கள்லாம் ஓடுறாங்க, என்ன செய்ய தெரியாமல் அங்கே இங்கே ஓடுறாங்க. அதனால் அவசரப்பட்டு பதறி இவரை பழி செலுத்துறாரு. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் செய்யக்கூடாத காரியத்தை அவசரப்பட்டு செய்யக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான் இருக்கு. கர்த்தர் சொன்னார்னா கரெக்ட் நேரத்துக்கு செய்வாருங்க. பதறி செய்கிறான். யாருமே அங்கே செய்ய சொல்லிட்டாங்க, நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. யாரும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் இருதயம் சமாதானத்தை இழக்கக்கூடிய ரீதியில் ஒரு காரியத்தை செய்வதற்கு யாருக்கும் இடம் கொடுத்துறாங்க. பழி செலுத்துறாரு. வாசிப்போம். 1 சாமுவேல் 13 எடுப்போம். 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார். நீ மட்டும் கரெக்டாக கீழ்ப்படைந்து நடந்திருந்தீர் என்றால் 14 இப்பொழுதும் உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைக்கு நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். கர்த்தர் சொன்னார், நீ மட்டும் கீழ்ப்படிஞ்சு எனக்கு உண்மையாக நடந்திருந்தீன்னா
உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் ராஜ்யபாரம் நினைச்சு நிற்கினார். நீ ராஜாவாக இருப்ப, யோனத்தான் ராஜாவாக இருப்பான், அப்புறம் உன்னுடைய சந்ததியில் இயேசுவே பிறந்திருப்பார். இயேசு யூத கோத்திரத்திலாம் பிறந்தார். ஒருவேளை ஹிஸ்ட்ரி மாறி இருக்கலாம். ஒரு ராஜ்யபாரம் நித்திய ராஜ்யபாரமாக இருக்கும்னா இயேசு வந்தால் தான் நித்திய ராஜ்யபாரமாக இருக்கும். ஒரு கீழ்ப்படியாமைனால அத்தனை மிஸ் பண்ணுறான். ஒருவேளை சரி கீழ்ப்படியலை, என்ன பண்ணியிருக்கணும்? சாரி கேட்கலாம். சாரி கேட்கவே இல்லைங்க. ஒரு இடத்துல கூட சாரி கேட்டது கிடையாது. அடுத்து 15 கர்த்தர் எல்லாரையும் கொண்டுட்டு வானாரு. ராஜாவையும் மாடு மாடுகளையும் கொண்டு வந்துட்டான். முற்றிலுமா கீழ்ப்படிஞ்சேங்கிறான். அப்புறம் ஆடு மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்ட உடனே ஜனங்கள் என்ன சொன்னாங்க, செஞ்சிட்டேங்கிறான். வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிறது கண்ணியை வருவிக்குன்னு இருக்கு. சில சொல்கிறாங்களே, பாஸ்டர் சர்ச்சுக்கு வரதான் விரும்புகிறேன், என் பொண்டாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, போகக்கூடாதுண்டு. கண்ணியை வருவிக்கும். கண்ணி சொல்கிறது நல்லா சொன்னது தான் கேட்கணும். கண்ணி சொல்கிறதே கேட்டால் கூட கர்த்தர் சொன்னாரா? கர்த்தருக்கு மேலே ஒரு மனுஷனை உயர்த்தக்கூடாதுங்க. ஆனால் இருதயம் சில நேரத்தை மிஸ் பண்ணுவோம், ரூட்டை மிஸ் பண்ணுவோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்க திட்டங்களை நோக்கங்களை சில நேரத்தை மிஸ் பண்ணுறோம். வேணும்னே மிஸ் பண்ணலை, தெரியாமல் மிஸ் பண்ணுறோம். இருதயம் நல்ல இருதயம், போக வேண்டிய இலக்கு தெரியுது. சில நேரத்தில் ராங் ரூட் எடுத்துகிறோம், தெரியாமல் எடுத்தது இல்லையா? மதியானமாக சில ரூட் எடுத்துருக்கலாம், செய்யக்கூடாத செஞ்சுருக்கலாம். செஞ்சிட்டா கூட இருதயம் சரியாக இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு திரும்பி இன்னொரு ரூட்டு போட்டு கொடுப்பாரு. ஆவியானவர்கள் ஜிபிஎஸ்லாம் இன்றைக்கி வந்துச்சுங்க. ஆவியானவர் போல் ஜிபிஎஸ் உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. அதில் இருக்க பொம்பளை இரிட்டேஷன் கொடுக்குற பொம்பளை. நம்ம சரியான ரூட்டு போகக்கூட லெஃப்ட்டு திருப்பு ரைட்டு திருப்புன்னு சொல்லி கம்மாய்க்கில் கூட போய் விடுவாவ. கேரளாவில் ஒருத்தங்க போயிட்டா, கம்மாய்க்கில் போயிட்டாங்க காரை கொண்டு போய். சில முட்டு சந்தில் போய் லெஃப்ட்டு திருப்புனா எங்கேயுமே திருப்ப முடியாது. அந்த பொம்பளை கூட மிஸ் பண்ணுவா. ஆனால் ஆவியானவர் உங்களை சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், யூட்டன் எடுன்னா உடனே யூட்டன் எடுக்கணும். அந்த ஜிபிஎஸ் கூட சில நேரத்தை கரெக்டாக செய்யுங்க, கரெக்டாக செயல்படுங்க. தப்பு ரூட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த 200 மீட்டரில் லெஃப்ட்டு திரும்புங்க, செகண்ட் கிராஸில் லெஃப்ட்டு திரும்புங்க, அதை திரும்புங்க, இதை திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் எல்லாம் தாண்டி வெளியே போனால் கூட திரும்பி ரீலொக்கேஷன் போட்டு இன்னொரு ரூட்டு போடும். டோட்டலாக மாற்றி வேற ரூட்டை உருவாக்கும். அந்த ஜிபிஎஸ்ஸே செய்துன்னா ஆவியானவர் செய்ய மாட்டாரா? நமக்கு செய்ய வேண்டியதுன்னா ஒரு கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் இருதயம் உங்களை சரியான பாதையில் கொண்டு போவார். அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம், மனம் இணங்கக்கூடிய ஒரு இருதயம். இது 4வது காரியம். 5வது காரியம், இருதயம் முக்கியம். வாசிப்போம், தொடர்ந்து பார்ப்போம் இதை குறித்து. 78:37. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இருதயம் முக்கியம். நம்மளோட வாழ்க்கையில் தேவன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லாமே இருதயத்தின் மூலம், இருதயத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறார். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்பது நேற்று இருதயத்தில் என்ன வைத்தோம் என்னுடைய விளைவாக இன்னைக்கு இருக்கிறோம். நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம், எந்த இடத்துக்கு போக போகிறோங்கிறது இன்னைக்கு இருதயத்தில் என்ன வைக்க போகிறோம் இதை சார்ந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி 4 பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா? 4மே இருதயத்தோடு இணைந்து போகக்கூடிய காரியம். விஷன்ங்கிறது இருதயத்தில் இருக்கிறது, கீழ்ப்படியாமை இருதயத்தை சம்மந்தப்பட்டது, அவிசுவாசம் இருதயம் சம்மந்தப்பட்டது, இடரல் அடைவது இருதயம் சம்மந்தப்பட்டது. எல்லாமே இருதயம் ரொம்ப முக்கியம். இருதயத்தில் எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோங்கிறதா நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீதிமொழிகள் 4 போவோம். 4:20 என் மகனே வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகள் அந்த வசனத்தை கண்களை விட்டு பிரியாதிருப்பதான்னா வீடு முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறது கிடையாது. என் கிருபை உனக்கு போதும், தழும்புகளால் சுகமானாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாயின்ட்டு பெயிண்ட்டுக்கு பதிலாக வீடு முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டுறது கிடையாது. கண்ணை திறந்தோம்னா வசனம் கண்களை விட்டு பிரியாத இருப்பதாக
அவர் பேசுகிற இந்த கண்ணை பற்றி பேசலை, இருதயத்தின் கண்களை குறித்து பேசுகிறார், மனக்கண்களை குறித்து பேசுகிறார். என் சொல்கிற வார்த்தை உன் உள்ள இருக்கிற கண்ணை விட்டு விலகி போயிடவே கூடாது. கர்த்தருடைய நோக்கங்கள் திட்டங்கள் உள்ள இருக்க அகக்கண்ணை விட்டு விலகி போயிடக்கூடாது. நான் சொன்னது புரியுங்களா? உள்ள இருக்கிற அகக்கண்ணில் இருந்துச்சிங்கன்னா தூங்குனா கூட வசனம் தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் பேசும்போது எப்பவுமே இந்த புறம்ப இருக்கிற காரியத்தை கர்த்தர் பேசுறது கிடையாதுங்க. கர்த்தர் எப்போ பேசினாலும் உள்ள இருக்கிற இருதயத்தோடு தான் டீல் பண்ணுறாரு. என் மகனே கவனி. எல்லா இடத்துலையும் நல்லா பிரசங்கம் பண்ண முடியாது தெரியுமா? பிரசங்கம் எதை பொறுத்து இருக்கிறது? ஆவியான ஒன்று கேட்கக்கூடிய ஜனங்கள். நான் ஒரு முறை அடையாறில் போய் பேசினேன். நான் பேசுகிறதுக்காக போகல, நான் போனது வேறு ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். மீட்டிங்னா ஒரு சென்னையில் இருக்க ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு. முடிஞ்ச உடனே நான் வந்திருக்கேன்னு ஒரு பாஸ்டர் கேள்விப்பட்டு, பாஸ்டர் வந்திருக்கேன்னு சொன்னால் அவங்களை பார்க்க வரேன்னார். அவருக்கு காலில் வேற ஸ்டீல் பிளேட் வச்சுருந்து அப்புறம் தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்தார். வண்டி ஓட்ட முடியாமல் ஆட்டோவில் பிடிச்சி வந்தார். பாஸ்டர் வந்திருக்கீங்க, மீட்டிங் ஒன்று போடுவோன்னாரு. என்கிட்ட நோட்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வந்து பைபிளை கூட எட்டு வரல, பைபிள் ரூமில் இருந்துச்சு. இங்கே தான் வசனம் போடுவாங்களே, செல்லை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கேஷுவலாக உங்களை மாதிரி நானும் அப்படி உட்காந்துட்டேன். பரவாயில்ல பாஸ்டர் வாங்கன்னு சொன்னோன்னா ஆண்டுவே வியாழக்கிழமை அது. அவங்க அன்றைக்கி சர்வீஸே கிடையாது. அவங்க குரூப்பில் போட்டார், ஈவினிங் மெசேஜ் ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குதுன்னு போட்ட உடனே சர்வீஸ் 3வது பாட்டு ஆரம்பிக்கும், சர்ச்சு ஃபுல்லாகிடுச்சுங்க. அன்றைக்கி மீட்டிங்கே கிடையாதுங்க, சர்ச்சு ஃபுல்லாகிடுச்சு. என்கிட்ட வந்து பைபிள் மட்டும் ஓசியாக வாங்கிட்டேன், பைபிள் மட்டும்தான் இருக்குது. உள்ளே இருக்கிறத இழுக்கிறாங்க மக்கள். நம்ம தான் 1.5 மணி நேரம் ஆச்சு நிப்பாட்டினே போய். அதான் கேட்குற ஜனங்கள். கேட்கறது மட்டுமல்ல, கேட்கறதை உள்ள வச்சு காத்து கொள்ளுகிற மக்கள். சில மக்கள் நல்லா கேட்பாங்க தெரியுமா? நல்லா கேட்டுட்டு மறுநாள் என்ன சொன்னாங்கன்னே மறந்துடும். கேட்கணும், அதை உள்ள வைத்து காத்துக்கொள்ளணும். வாசிப்போம். அவைகளின் கண்களை விட்டு பிரியாத இருப்பதாக அவைகளின் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்குங்க. அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் போட்டிருக்கு. இங்கே ஜீவ ஊற்றுன்னு போட்டிருக்கு. நீங்கள் ஆங்கில பைபிளில் கேஜிவி பைபிள் படிச்சீங்கன்னா இஷ்யூஸ் புறப்படும் இருக்கு. இஷ்யூஸ்னா என்ன? ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா என்னங்க? ஒரு பிரச்சனை இருக்குன்னு. எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் இருதயத்தில் தான் பிரச்சனையே உருவாச்சு. வெளியே இருந்து பிரச்சனை வராது. பிரச்சனையை நாம் கற்பந்தரித்து பிறப்பிக்கிறோம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்க சொல்கிறேன். ஒரு அர்த்தம் வந்து பிரச்சனைகள் நம்மகிட்ட தான் வருது. இன்றைக்கி என் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணவர் சரியில்லை, அதனால தான் எனக்கு சரியில்லை, என் பொட்டாட்டி சரியில்லை, பெற்றது சரியில்லை, வளர்த்தது சரியில்லை, கவர்மெண்ட்டு சரியில்லை. ஒருத்தன் கூட நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். நான் சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை, அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா என்ன செய்யணும்? யார் மேலே போகணும்? கடைசியில் பாஸ்டே சரியில்லைன்றான். அவர் சரியில்லைங்க. ஒரு காரியம் வெளியே சரியில்லையா, ஞானி என்ன பண்ணுவான்னா வசனத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு இருதயத்தை சரிப்படுவான். அவன் தான் ஞானி. ஞானி யாரையும் குறை சொல்ல மாட்டான். என் வாழ்க்கையை மாற்றணும்னா இருதயத்தை மாற்றினா வாழ்க்கையை மாற்றிடலாம், என் சிந்தையை மாற்றினா என் வாழ்க்கையை மாற்றலாம். ஞானி சரியான வார்த்தைகள் எடுத்து உள்ள வைத்து அதை சிந்திக்கிறான், யோசிக்கிறான். கொஞ்ச நாள் இருதயம் மாறும். இருதயம் மாறினா வாழ்க்கை மாறும். இருதயங்கிறது கருப்பைங்க. ஏன் ஆணை மேன்கிறோம், பெண்ணை வந்து உமேன்கிறோம்? ஏன்? ஊம் பிளஸ் மேன், கருப்பை உள்ள மனுஷன். இவனுக்கு கருப்பை கிடையாது ஆணுக்கு, பெண்ணுக்கு கருப்பை உள்ள மனுஷன். அதனால தான் ஊம் மேன், உமனவன் பெண்ணு. ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருதயம் என்கிற ஒரு கற்பம் இருக்கு தெரியுமா? சுகம் வேணுமா? சுகத்துக்கேற்ற விதைகளை இருதயமாகிய கற்பப்பையில விதைக்கணும்.
கொஞ்ச நாள் சுகம் உண்டாகும். செழிப்பு வேணுமா, செழிப்புக்கேற்ற விதைகளை இருதயமாய் கற்பப்பையில் விதைச்சோம்னா செழிப்பு வரும். நல்வாழ்வு வேணுமா, நல்வாழ்வுக்கேற்ற எண்ணங்களை உள்ள விதைக்கணும். விதைச்சோம்னா கொஞ்ச நாள் கருத்தரிக்கும். மனதுங்கிறது கருப்பைங்க. மனதின் அறையை கட்டின்றிருக்கா? மனதுன்னா மனதுங்கிற கற்பப்பை மாதிரி எதே ஒன்று உருவாக்கணும். உருவாக்கி உள்ள வச்சு காத்துக்கணும். ஒரு பெண் கற்பம் அடைஞ்ச உடனே என்ன செய்ய, சும்மா கற்பம் அடைஞ்ச உடனே உடனே வந்துடுதா? ஆனால் கற்பம் ஆயிருக்கான்னு அவளுக்கு தெரியும். தெரியுமா? சிலருக்கு தான் தெரியாது, 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். சிலருக்குலாம் ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. என்ன ஒரு மாதிரியா 6 மாதம் கழிச்சு அறிவாளியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க வாட்டுக்கு. அது நல்லது தான். சிலருக்கு வந்து உடனே தெரியும், கற்பம் ஆயிருக்குன்னு தெரியாது. ஆனால் பெண்ணான்னு தெரியாது, ஆனால் கற்பம் ஆயிருக்குன்னு தெரியும். கற்பம் ஆனதுக்கப்புறம் அந்த கற்பத்தை கலைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. தெரியுமா? கவனமாக சாப்பிடுவாங்க, கவனமாக நடப்பாங்க. தேவையில்லாத ட்ராவல் வேணாம். நீங்கள் வந்து காலையில் ஜாக்கிங் போகிற ஆள் போக மாட்டீங்க. ஏன்? அபாட் ஆயிரும். அதே போல தான் இருதயமும். உங்களுக்கு கலைஞ்சது மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே வசனத்தை விதைக்கணும். ஏன்னா வசனம் கேட்ட உடனே பிசாசு வசனத்தை எடுக்க வரான் இருக்கு. வசனம் உள்ளே போயிடுச்சு, வசனம் உள்ள வேறுன்றுச்சு, ஆவியானவரால் நீர் பாய்ச்சப்படுகிறதுனா கொஞ்ச நாளில் உங்கள் வாழ்க்கை மாறினு நல்லா தெரியும். உனக்கு பயங்கரமான ஆளுங்க. வசனத்தை நீங்கள் நம்புறீங்க இல்லையா, அவன் நல்லா நம்புவான். வசனத்தை கேட்டான், வசனத்தை சிந்திச்சிட்டான், யோசிச்சான்னா கொஞ்ச நாள் வாழ்க்கை வேறமாக மாறும் தெரியும். என்ன செய்யணும்? வசனத்தை எடுத்துடணும். வசனத்தை எடுத்து அபார்ட் பண்ண வச்சுருவான். நானும் இங்கே வந்தோடனே சில நாட்கள் உள்ள புதுசாக வர்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு முதல்ல நான் கருக்கலைப்பு தான் பண்ணுவேன். நான் முதல் 3 வாரம் பண்ணவும் அபார்ட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு கருப்பு கலைச்சி வச்சுருப்பாங்க, தப்பானதை கருத்தரித்து வச்சுருப்பாங்க. அதை முதல்ல அந்த கருக்கலைப்பு பண்ணி அந்த கற்பப்பையை பரிசுத்தப்படுத்தணும், சரிப்படுத்தணும். அதுக்கப்புறம் கபடமில்லாத நல்ல வசனத்தை உள்ளத்தில் விதைக்கணும். அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். ஒன்று சொல்லுகிறது, அதில் எல்லா காலோடைய இருதயத்தை காத்துல அதில் ஒன்று ஜீவ ஊற்று பரப்புன்னு இருக்கு. அந்த பயன்படுத்தப்பட ஹீப்ரு வேர்டு இன்னொரு அர்த்தம். நீங்கள் ஸ்ட்ராங்லையும் தேயர்லையும் சொல்லும் பொழுது பார்டர்ஸ் உருவாகுன்னு இருக்கு. வாழ்க்கையின் எல்லைகள் இங்கே தான் உருவாகுன்னு இருக்கு. வாழ்க்கை எப்படி அமைய போகுதுங்கிறதை தீர்மானிக்கிறது என்ன? இருதயம். அதான் தீர்மானிக்குது. இன்னைக்கு நான் அடித்து சொல்கிறேன், நாளைக்கு ஒருத்தர் நான் கொலை செய்ய மாட்டேன், கட்டாயம் சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஒருத்தனை கொலை செய்கிறது எனக்கு இம்பாசிபிள், முடியவே முடியாதனால. ஏன்? ஃபர்ஸ்ட்டு கத்தி எடுத்து குத்துனா போயிடும்ல. எனக்கு எவன் மேலேயும் கொலை செய்யக்கூடியவர்களுக்கு என் மேலே எனக்கு கசப்பில்லை. நான் சொன்னது புரியுதுங்களா? திடீர்னு நான் போனேன் கத்தி எடுத்து குத்திட்டேன்னு எவனும் சொல்ல மாட்டான். பல நாள் கசப்பு வந்து அது வந்து நாளைக்கு வேற செயலுக்கு இன்னைக்கு முன்னோட்டமாக விதைக்கப்படுகிறது. நாளைக்கு நான் திருட மாட்டேன், நாளைக்கு நான் உபச்சாரமும் பண்ண மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு அதுக்கேற்ற விதைகள் என்கிட்ட இல்லை. நம்ம செய்கிற எல்லாமே நாளைக்கு நான் எப்படி இருக்க போகிறேன், எப்படி என் வாழ்க்கை மாறப்போகுது. இருதயம் தான் டிசைடிங் ஃபேக்டர். எவ்வளோ தூரம் போக போகிறேன், எவ்வளோ தூரம் முன்னேற போகிறேன், என் எல்லைகள் எவ்வளோ தூரம் போகிறேங்கிறது வெளியல்ல, உள்ள இருக்கிற இருதயத்தின் நினைவுகள், சிந்தைகள். 2 கொரிந்தியர் திருப்போம். தப்பான சிந்தை இருக்குது, தரித்திரிய எண்ணம், தரித்திரிய புத்தி, தரித்திரிய சிந்தை. 5 ரூபாய்க்கு 5 ரூபா கணக்கு டேலி ஆகலன்னு சொல்லி 5 மணி நேரம் அதே 5 ரூபா கணக்கு டேலி ஆகலை. 5 ரூபா கணக்கு டேலி ஆகலைன்னா வாழ்க்கையே டேலி ஆகாது உங்களுக்கு. 5 ரூபா டேலி ஆகலை விடு, 5 மணி நேரம் யோசிக்கக்கூடாது. அதான் கவனிங்க. ஆனால் 50,000 டேலி ஆகணும்னா யோசிக்கணுங்க. எந்த இடத்துல மிஸ் பண்ணோம், எந்த இடத்துல தப்பாக நடந்துக்கிட்டோம், டெலிஜென்ஸாக இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருக்கிறது. எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ போகுது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பணம் வந்துச்சு, அது வேற. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் சின்ன சின்ன காரியத்துக்கு தரித்திர புத்தி வந்துடக்கூடாது. அது வந்து வேற. வாசிப்பு 2 கொரிந்தியர் 6:11. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரிச்சிருக்கு. எங்கள் இருதயம் வந்து சப்பாத்தியாக இருக்குன்னு சொல்லலை, எங்கள் இருதயம்
அப்படியே பூரித்திருக்குன்னா நல்ல பெருசாக இருக்குது. நல்லா நான் விலைக்கு சொல்கிறேங்க, அப்படி தாங்க இருக்குது சொல்கிறேன். கீழே எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. அதனால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாக என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். இது அப்படியே மெசேஜ் பைபிளில் தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் போடுறேன், இங்கிலீஷில் வாசிக்கிற தமிழில் மட்டும் போடுறேன். நீ இங்கிலீஷில் வாசிக்குங்க நேராக. அன்பான கொரிந்தியர்களே, இந்த பரந்த விசாலமான வாழ்க்கையில் நீங்கள் நுழைய நான் எவ்வளவு ஏங்குகிறேன் என்பதை என்னால் சொல்ல முடியாது. பரந்த விசாலமான வாழ்க்கைக்குள் நீங்கள் போகணுங்கிறதுக்கு நான் எவ்வளவு ஏங்குறேன்னு என்பதை என்னால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பூரிச்சிருக்கு. கீழே நாங்கள் உங்களை வேலியிட்டு அடைக்கலை, இவ்வளோதான் போகணும்னு நான் உங்களை வேலியிடலை. நீங்கள் உணரும் சிறுமை உங்களுக்குள் இருந்து வருகிறது. ஏன் இப்படி அல்பத்தனமாக இருக்கீங்கன்னா, நாங்கள் செய்யலை, இவ்வளோத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு நாங்கள் லிமிட் பண்ணலை. அந்த சிறுமை உங்களுக்குள் இருந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கை சிறியதல்ல, ஆனால் அவற்றை ஒரு சிறிய வழியில் வாழ்கிறீர்கள். நான் முடிந்தவரை வெளிப்படையாகவும் மிகுந்த அன்புடன் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கை திறந்து வையுங்கள், வெளிப்படையாகவும் விரிவாகவும் வாழுங்கள். நீங்கள் அப்படி போய் மெசேஜ் போய் உள்ள படிங்க. அப்படி இருக்குது. நாங்கள் உங்களுக்கு எந்த லிமிட்டும் வைக்கலை, இவளுக்கு மேலே முன்னேறக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன் நீங்கள் குறுகி இருக்கீங்கன்னா உங்களுடைய புத்தி குறுகி போயிருக்கு. வாழ்க்கை திறந்து வைங்க. வாழ்க்கைன்னா இது இருதயத்தை திறந்து வைங்க, வெளிப்படையாக வைங்க, விரிவாக வைங்க. விரிவாக வச்சோம்னா தேவன் விரிவாக கொடுப்பார். சபைங்கிறது ஒரு பெரிய இடங்க. இது ஹாஸ்பிட்டல் மாதிரி. நான் சில நேரத்தில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி செயல்படுவேன். எங்கெங்கெல்லாம் கொழுப்பு அடைச்சிருக்கோ, கொழுப்பு நீ என்ன சொல்லு நான் கேட்க மாட்டேன்னு அந்த கொழுப்பை அங்கேயும் வெட்டி எடுக்க வேண்டியிருக்கு. அப்போதான் உள்ள இருக்க ஜீவன் எல்லா இடத்துக்கும் போகும். நிறைய மக்களுக்கு அங்கேயும் பிளாக் இருக்கு. நீ என்ன சொல்லு நான் அப்படி தான் இருப்பேன்னா சர்ஜரிக்குள்ளே போகணும். கொழுப்படுத்து ஆர்டரிலாம் சரி பண்ணிட்டோம்னா ஃப்ளோ ஆகும். வெளிப்படையாக கேளுங்க, திறந்த மனசோடு கேளுங்க. எந்த காலகட்டத்திலையும் பிசாசு வசனத்தை எடுக்க இடம் கொடுத்துறாங்க. அதையே சிந்திங்க, வாழ்க்கை எப்படி மாறுன்னு பாருங்கள். சில வசனங்கள் காமிக்கிறேன். இருதயத்தை குறித்து ஏசு சொன்ன காரியங்களை பார்க்குறேன். அடுத்த வாரம் இருதயம்னா என்ன, இருதயத்தை எப்படி விரிவடைய செய்வது என்பதை அடுத்த வாரம் போவோம். மார்க் 8:17. ஏசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாக இருக்கிறதா? உங்களுக்கு கண்களிலிருந்தும் காணாமல் இருக்கிறீர்கள், காதுகளிலிருந்தும் கேளாமல் இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட பொழுது மீதியான துணிக்கு எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட பொழுது மீதியான துணிக்கு எத்தனை கூட எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார். அப்படியானால் நீங்கள் உணராதற்குது ஆன்சர்லாம் தெரியுது சிலருக்குலாம். அப்படி தழும்புகளால் சுகமானீங்கன்னா தெரியுமே, 2 பேர் 2:24 இருக்கு தெரியும். சிலுவையில் இயேசு பாவத்தை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார், எல்லாம் தெரியும். ஆனால் அந்த இருதயத்துக்குள்ளே போய் நிற்காது. அதை சிந்திக்க மாட்டோம், யோசிக்க மாட்டோம். யோசிக்காதனால அதெல்லாம் ஆன்சர் தெரியும், ஆனால் வெளியே இருக்கிற பிரச்சனை உள்ள பூதாகரமாக தெரியும். அதெல்லாம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ எடுத்துகிட்டு வராமல் போயிட்டுமே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறான். அப்போ எடுத்துட்டு வரலையே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அப்போ தான் கேட்குறாரு. 5 அப்பம் இந்த சொன்ன எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 20,000 பேர் சாப்பிட்டான். 12 கூட மிச்சம் எடுத்தான். அடுத்து கேட்டால் 7 கூட மிச்சம் எடுத்தெல்லாம் தெரியுது. அவர் கூடவும் இருக்கிறாரு. இன்னைக்கு மக்கள் ஏன் இருதயம் கடினமாக இருக்குன்னா, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைவு கூறதே கிடையாது.
சாட்சி சொன்னமா முடிஞ்சு அத்தோட. ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு கஷ்டம் வரும்போது இதுக்கு முன்னாடி விடுவிச்சாரா? விடுவிக்கலையா? அப்படின்னு திரும்பி செய்வார். அவர் நம்ம விட்டு விலகலைங்க. அவர் போட்டில் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் இருதயம் கடினமாக மாறுது. ஏன்னா மனிதனுக்கு பதிலை பார்க்கலாம் பிரச்சனை தான் பெருசாக தெரியும். கத்துறதாங்க பெருசு. வாசிப்போம் மார்க் 7 அப்படி பக்கம் 7:20. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனமும், கபடும், காம வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனாவைகளாகிய இவைகள்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷரை தீட்டுப்படுத்தும். உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது. பாஸ்டர் பன்றிக்கறி சாப்பிடலாமா? பிடிச்சா சாப்பிடுங்க. தீட்டுப்படுத்தாது. ரொம்ப நாளை தீட்டுப்படுத்தாது. மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு தீட்டுப்படுத்தான், அவ்வளோதான். சரியாக டைஜஸ்ட் ஆகலைன்னா இருக்கும், அவ்வளோதான். ஒரு நாள் தான், மறுநாள் சரியாயிடும். குடல் சரியாயிடுச்சுன்னா அது சரியாயிடும். எந்த கறினாலும் சாப்பிட்டுங்க. பிடிக்குதா சாப்பிட்டு போங்க. அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் போனால் இந்தோனேஷியாவில் எங்கே போய் முதல்ல கறி சாப்பிட்டுக்கிட்டு நான் ஒருத்தன். பிடிக்குதா சாப்பிட்டுக்கோ. உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது. அது அவ்வளோதான், மறுநாள் சரியாக போயிடும், வெளியே போயிடும் எல்லாமே. இப்படித்தான் நேற்று சாப்பிட்ட கறி உள்ளே இருக்குது, அது எங்கேயோ போயிடுச்சு, எங்கேயோ கலந்துருச்சு. ஆனால் உள்ளே போகிற எண்ணங்கள் உங்களை விட்டு போகவே போகாது. உள்ள எண்ணத்தை கேட்டோம், என்ன சிந்திச்சுங்கிறது அது மறுநாள் போகாது. எது போனாலும் அது போகாது. அதனால தான் கத்த சொன்னார், சாப்பாட்டை பெருசாக நினைக்காத. மாட்டுக்கறி பிடிக்குதா சாப்பிடு, கபாப் போட்டு சாப்பிடு, 65 போட்டு சாப்பிடு, உனக்கு பிடிச்சிருக்கு என்ஜாய் பண்ணு. அதனால் அவன் கெட்டவன் சொல்லாத, அது அவனை தீட்டுப்படுத்தாது. நீ பேசுறது, சிந்திக்கிறது, உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தும். இருதயம் தாங்க முக்கியம். வாசிப்போம் மத்தேயு 12:34. விரியன் மாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானது எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனிதன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்து நல்லதை எடுத்து காமிக்கிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் இருதயத்திலேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்ல முடியாது. நான் வாழா இல்லாமல் தலையாக இருப்பேன், இருதயத்திலேருந்து பேசுகிறீங்கன்னா சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் சொல்லுவீங்க, ஆமாம் நம்மளாம் எண்ணத்தை முன்னேற போகிறோம். அதான் இருதயம். அது இருதயம் நிறைஞ்சு பேசுறது, அப்படியே ஃப்ளோவில் வரும். சும்மா பேசுறதெல்லாம் இருதயத்திலேருந்து பேசுறீங்க சொல்ல முடியாதுங்க. எது உள்ள போதோ இருதயம் நிறைஞ்சிருச்சுன்னா வெளியே வந்துடும். இருதயத்துக்கும் வாய்க்கும் பெரிய கனெக்ஷன். வாய் வேற இருதயம் வேறல. என் இருதயம் நல்லா இருக்கா செக் பண்ணணுமா? ஒரு நாள் பேசுறது ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு நாள் பேசுறத, 2 நாள் பேசுறத அப்படியே ரெக்கார்டிங்லேயே போடுங்க. வீட்டில் என்ன பேசுகிறீங்க, பிள்ளைகிட்ட என்ன பேசுகிறீங்க, மனைவிட்ட என்ன பேசுகிறீங்க, தெருவில் என்ன பேசுகிறீங்க, பிஸ்னஸ் என்ன பேசுகிறீங்க, அதை மட்டும் கேட்டிங்கன்னா அதான் இருதயம். மற்ற நேரத்தை கொஞ்சம் பேசுறதெல்லாம் இருதயம் கிடையாது. அது மேலோட்டமாக வந்த எண்ணம். அப்புறம் சொல்கிறார், நல்ல மனிதன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்து நல்லதை எடுத்து காமிக்கிறான். நான் இங்கே பேசுகிறேன்லாம் கவனிங்க. நான் பேசுகிற எந்த ஒரு காரியமும் யாரையும் கண்டம் பண்ணணும், யாரை இடர்கள் அடை பண்ண எப்பவுமே பேச மாட்டேன். எப்போவுமே யாரையும் மனதில் வச்சு பிரசங்கமே பண்ண மாட்டேன். என் மேலே ஏறிட்டேன்னா நோட்ஸ் மட்டும்தான் என்ன எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஆவியானவர் கொடுக்குற தாட்டு மட்டும்தான். மனுஷனை உங்களை பற்றி பேசுவேன், ஆனால் ஏதோ ஒரு மனுஷனை மனசில் வச்சு பேச மாட்டேன். ஏன்னா இருதயத்தில் இருக்க நல்ல பொக்கிஷம் நீங்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். உங்களை இடர்லடை வச்சு உங்களை நாசமாகிட்டு நான் எப்படி நான் வாழ முடியும்? அதான் ஊழியமா? நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படி ஒரு மனுஷன் இடரல் அடையிறான்னா நான் இடரல் அடைய பண்ணலை, அந்த மனுஷனில் அடையிடலாம்.
இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போ ஐயா தங்க வீட்டில் தான் சர்ச்சு நடக்குது. அப்போ ஏதோ ஒரு பிரசங்கம் மறந்துருச்சு, ஆனால் அந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு தெரியுது. தீமோத்தேயுவை பற்றி சொல்கிறார் இல்லையா, அவன் ஒன்று சுய வேலையை செய்துன்னு இருக்கும் இல்லையா. நீங்கள் சில பைபிளில் மைண்ட் ஒரு ஓன் பிஸ்னஸ்ன்னு இருக்கும், உன் சொந்த வேலையை பாருன்னு இருக்கும். அப்போ இங்கே பேசும்போது ஒன்றும் தெரியல. கரெக்டாக ராஜபாளையத்தில் பேசுகிறேன். போய் பேசும்போது ஒரு அம்மா வந்து அன்னைக்கு தான் இன்னொரு அம்மாட்ட கேட்டிருக்கு, அவருக்கு எப்படி பணம் வருதுன்னு கேட்டிருக்கு. எப்படி பணம் வருது, என்ன வெளிநாட்டிலேருந்து காசு வருதா அப்படின்னு கேட்டிருக்கு. நானும் அதையே சொல்லிட்டேன். அந்த அம்மா எனக்கு சொல்லலைங்க, நம்ம 2 பேரும் பேச எனக்கு தெரியாது. அவருக்கு எப்படி பணம் வருது, அவர் வெளிநாட்டிலேருந்து காசு வருதா, அதுவும் வேலை இல்லை, மைண்ட் ஒரு ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க என்ன பேசுனா எனக்கு தெரியாது. நான் யாரை பற்றியும் கேட்கவும் மாட்டாங்க. அந்த அம்மா என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கும். அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, போய் அதுக்கப்புறம் அவங்க பேசினதுக்கப்புறம் தான் மறுநாள் தான் நியூஸ் வந்துச்சு. அவர் பேசணுன்னு எனக்கு எந்திரிச்சு போகணுமோன்னு ஆகி போயிடுச்சு. என்ன தான் பேசினார், நீங்கள் பேசுனீங்க எனக்கு தெரியவே தெரியாதே, நீங்கள் இடரில் அடைஞ்சதுக்கு நான் காரணமா? நான் இல்லையே, நீங்கள் என்ன பேசுனீங்கன்னே தெரியாது எனக்கு. நான் அது உங்களை பார்த்து நான் பேசலை, இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க எங்கேயோ உட்காந்துருந்தாங்க ஓரமாக. அப்படின்னா ஒருவேளை இடரில் அடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணோம், ஏன்ட்ட வரணும். பாஸ்டர் நீங்கள் சொன்னது வந்து எனக்கு கஷ்டமாகி போச்சு, நீ என்ன ஐயோ நான் அப்படி சொல்லுவேனா, நீங்கள் நல்லா இருக்கணும் தாங்க இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேன். உள்ளே இருக்கிறது வெளியே வரும். நான் யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் கெடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்னா மனசு வேதனைப்படும். எனக்கு நல்லா இருக்கணுங்க தான் பிரசங்கமே பண்ணுறேன். எதுக்கு ஊழியத்துக்கு வந்தோம், பணம் சம்பாதிக்கவா? அதுக்கு 1000 வழி இருக்குங்க. ஊழியங்கிறது மக்களை வாழ வைக்கணும். மற்ற 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுக்கு இருதயமும் இருக்கும். சிம்பிளான காரியம். இருதயத்துக்கும் பொக்கிஷத்துக்கும் தொடர்பு. உங்களுக்கு இருதயம் எங்கே இருக்கு? ஒன்று வேணாம், போன வாரம் எவ்வளோ செலவு, போன மாதம் எவ்வளோ செலவு பண்ணீங்க, எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. ஃபுல்லாக க்ரோசரிக்கு மட்டும்தான் போயிருக்குன்னா உங்கள் இருதயம் வயிற்றுல தான் இருக்குன்னு அர்த்தம். ஹோட்டலுக்கு 5000 போச்சு, இதுக்கு 5000 போச்சு, கறிக்கு 6000 போச்சு அப்படின்னா உங்கள் சாமி வயிறு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மெஜாரிட்டி பணம் அங்கே தான் போயிருக்கு. உங்கள் பணம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுக்கு இருதயம் இருக்கும். போன வருஷம் நான் செலவழித்த பணத்தெல்லாம் பார்த்தோம்னா நான் வந்து கர்த்தருக்காக செலவு பண்ணதான் பல லட்சங்கள். அப்படின்னா என் இருதயம் கர்த்தர் மேலே இருக்குன்னு அர்த்தம். நான் கர்த்தருக்காக வாழ்கிறேன், தேவனுக்காக வாழ்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் என்னென்னாலும் செய்வேன். சரி, உங்கள் பணம் எவ்வளோ போயிருக்கு மட்டும் செக் பண்ணி பாருங்க. அங்கே தான் உங்களுக்கு இருதயம் தெரியும். அங்கதான் நல்ல கவனிக்க. நான் எழுதுனது இல்லைங்க, அது இயேசுநாதர் சொன்னதை இயேசுநாதருடைய சீசன் எழுதுனது. ரொம்ப முக்கியங்க. இருதயம் எப்படி இருக்கிறது, இருதயத்துக்குள்ள என்ன நினைவுகள் போகுது, ரொம்ப முக்கியம். ஒரு வசனம், லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பிரசங்கம் பண்ண சொல்லிட்டு சொன்ன முதல் காரியம் என்ன? புரோக்கன் ஹார்ட்டோட ஹீல் பண்ண வந்தேனர். உடைஞ்ச இருதயங்களை நான் சுகமாக்க வந்தேனர். உங்களுக்கு இருதயம் உடஞ்சிருச்சுன்னா உள்ள எதுவுமே நிற்காது. காயப்பட்ட இருதயத்தோடு வந்து கேளுங்க, நான் என்னதான் சொன்னாலும் உள்ளே போகாது. உடஞ்ச பாத்திரத்தை தண்ணி ஊற்றுற மாதிரி போயிட்டே இருக்கும். கர்த்தர் செய்கிற முதல் காரியம் என்னன்னா, உள்ள இருக்கிற இருதயத்தை எண்ணத்தை ஹீல் பண்ணுறாரு. அதான் முக்கியம். உள்ள நீங்கள் ஹீல் ஆகலைன்னா வெளியே ஹீல் ஆகவே முடியாதுங்க. ஹீலிங் சரீரத்தில் வராது, ஹார்ட்டில் வருது, எண்ணத்தில், சிந்தையில் வருது. சில மக்கள்லாம் வந்ததுலேருந்து அப்படியே இருப்பாங்க, யாரையும் கண்டமன்றக்கா சொல்லலை. அப்படின்னா அந்த உள்ளே போன வசனம் நிற்கலைன்னு அர்த்தம். இருதயம் வந்து உடைஞ்சிருக்கக்கூடாது, கேட்குறதை வாங்கி தக்க வச்சிருக்கணும். அப்படின்னா நல்ல இருதயம். இன்னொரு காரியம், தேவனை லிமிட் பண்ண ஒரு காரியம் என்னதென்றால் பெருமை. பெருமை தேவன் வாழ்க்கையில் செயல்படுகிறது லிமிட் பண்ண தடை செஞ்சிடும். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு
கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருங்கிறது. பெருமை என்ன? தன்னை பற்றியே சிந்திக்கிறது தான் பெருமை. எதை பற்றியும் சிந்திக்காமல் செல்ஃப் சென்டர்னஸாக இருப்பது, சுயத்தை மட்டும் சிந்திப்பது. ஏன் கவலைப்பட்டீங்க? உங்களை பற்றி சிந்திச்சிங்க. எப்பப்பெல்லாம் உங்களை பற்றி சிந்திக்கிறீங்களோ, சுயம் மட்டும்தான் பிரதானமாக இருக்கிறதோ, அப்போ பெருமை இருக்குன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? சில மக்கள் தங்களுக்கு ரொம்ப மட்டமாக நினைப்பாங்க, தாழ்மை நினச்சிக்கிட்டு, அதுவும் பெருமை தான். சில மக்கள் மற்றவனை காட்டிலும் உயர்ந்தவன் நினைப்பான், அதுவும் பெருமை தான். ரோட்டில் அந்த பக்கமும் போயிடக்கூடாது, இந்த பக்கம் போயிடக்கூடாது. ஒரு மனுஷன் ரொம்ப தாழ்வாக நினைப்பான், ஒரு மனுஷன் எல்லாரை காட்டிலும் பெருசாக நினைப்பான். அவர் என்ன சொல்கிறது? நமக்கு புத்தி சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளான்னா பெருமை. ஐயா நான் ரொம்ப தாழ்மையா, நான் கழுதையா புழுதியான்னா அதுவும் பெருமை தான். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ஆண்டவனை பாவின்னு சொன்னார். நானா பாவி? எங்கள் அப்பா பாவியா, எங்கள் அம்மா பாவியா அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரட்சிப்பு இழந்துருவீங்க. ஆமாம் ஆண்டவரை, நான் பாவி தான் ஆண்டவரை, நீ இல்லாத வாழ்க்கை பாவமான வாழ்க்கை அப்படின்னு தேவனுக்கு இணங்கி போனீங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்க. அப்படி ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் உங்களை பாவின்னு சொல்ல மாட்டார், நீதிமான் சொல்லுவார். தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவார். அப்பொழுது என்ன சொல்லணும்? ஆமாம் ஆண்டவரை, நீதிமான் தான், என் செயல்கள் நீதிமானை போல இல்லை, ஆனால் நான் நீதிமான் தான் ஆண்டவரை, நீ சொன்னீங்கன்னா நீதிமான் தான். நான் சொன்னது புரியுதுங்களா? வியாதியாக இருக்கிறோம், கர்த்தர் சொல்கிறார் தழும்புகளால் சுகமான சொல்கிறாரு. நான் வியாதியாக இருக்கிறோன்னா இல்லையோ, நான் சுகமான ஆண்டவரை அப்படின்னா உங்களுக்கு தாழ்மை இருக்குன்னு அர்த்தம். தேவன் என்னென்னலாம் சொல்கிறாரோ, உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறாரோ அதுக்கு இறங்கினீங்கன்னா தாழ்மை. கிதியோனை பார்த்து சொன்னார் பராக்கிரமசாலியேன்னாரு. அவன் என்ன சொன்னான்? நானா, என் குடும்பம் தெரியுமா, என் பிள்ளை குட்டி தெரியுமா, நாங்கள் எங்கே இருக்கோம்? அவர் பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் பராக்கிரமசாலி தான். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களை ஐஸ்வர்யவான்னு சொல்லிட்டாருன்னா ஐஸ்வர்யவான் தான். அங்கே கதை சொல்லக்கூடாது. ஏழைக்கு ஏற்ற எள்ளூருண்டை, விரலுக்கு ஏற்ற வீக்கம், அதெல்லாம் பேசவே கூடாது. நான் ஐஸ்வர்யவான், என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும் அவர் சொன்னார்னா கம்ப்ளீட் ஒபே பண்ணிடணும். ஒபே பண்ணிங்கன்னா உங்களோட மூவ் ஆவார். கீழ்ப்படியாத ஆட்கள்கிட்ட நம்ம பேசவே முடியாதுங்க. பிரதர்கிட்ட சொல்கிறேன், நாளைக்கு வாங்க பிரதர், வீட்டுக்கு வாங்குறேன், ஒரு இடத்துக்கு போகணுங்கிறேன், 6 மணிக்கு வாங்கினேன்னா 11 மணிக்கு வந்து நிற்கிறாருன்னா அடுத்த கூப்பிடுவேன் நான். சும்மா விளையாட்டு சொல்கிறேன் தம்பி. அவர் கரெக்டாக இருப்பார், நல்லா ட்ரைவ் பண்ணுவார், சூப்பராக ஓட்டுவார். 6 மணிக்கு வச்சோம், நான் பாச தூங்கிட்டேன், பொண்டாட்டி எழுப்பலை அப்படின்னா, சரி தம்பி நல்லா தூங்குங்க நீங்கள், நான் 100 ஆளை பார்த்துக்கிறேன். நான் விளையாட்டு தப்பானதுக்கு இடரில் அடைஞ்சிடாத ராசா. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு கர்த்தருக்கு இணங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு அவர் கூட மூவ் ஆக முடியும். இருதயத்தை தேவனுக்கு டோட்டலாக வித்து போட்டுருங்க. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள் இருக்கு. ஒவ்வொரு காரியத்திலையும் இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனை பார்ப்பாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் குறை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய செயலை பார்ப்பாங்க. இருதயம் சுத்தம்னா என்னங்க? தேவனுக்குண்டு அப்படி செப்பரேட் பண்ணுவது. பியூர் ஜூஸ், பியூர் ஆப்பிள் ஜூஸ்ன்னு அர்த்தம் வேற இல்லைன்னு அர்த்தம். இருதயம் தேவனுக்காக செப்பரேட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை பார்க்கலாம். அவர்கள் பிளஸட் மேனாக இருப்பாங்க, பாக்கியவனாக இருப்பாங்க. அடுத்த வாரம் தொடருவோம். இருதயம் என்ன, இருதயத்தை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவது, காத்துக்கொள்வதுன்னு பார்ப்போம். இருதயத்தை காத்துக்கிட்டிங்கன்னா எல்லைகள் விரிவடையும், ஆசீர்வாதம் வாழலாம். எழுந்து நிற்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக நன்றி, செய்த தயவுக்காக நன்றி, அன்பிற்காக நன்றி, எங்கள் மேலே வைத்திருக்கிற ஆலோசனைகளுக்காக நன்றி, தயவுக்காக நன்றி, எங்களை அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறவன நேசத்துக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். தரிசனம் உள்ள மக்களாய், இருதயத்தை கர்த்தருக்கென்று வேறு பிரித்து வாழக்கூடிய மக்களாய் என்னை மாற்றுகிறதுக்காக நன்றி. எல்லா கணமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாயிருக்கட்டும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய வல்லமை, உடைய தயவு, உடைய காருண்யம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனையாக இருக்கட்டும். கர்த்தர் ஒருவர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் உயர்ந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக செல்வத்தோடும் சுகத்தோடும் தீர்க்காயுசோடும் வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.